சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல ஜெயிலர் 2 படத்துல ஷாருக் கானுடைய ரோல் என்ன, சூர்யாவினுடைய கருப்பு படத்தினுடைய முதல் விமர்சனம் எப்படி இருக்கு, துரந்தர் படம் இதுவரைக்கும் மொத்தமா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்து வரும் படம் தான் ஜெயிலர் 2. இந்த படத்துல முக்கியமான நடிகர்கள் கெஸ்ட் ரோல்ல நடிச்சிட்டு வராங்க. மோகன்லால், சிவராஜ்குமார், விஜய் சேதுபதி உள்ளிட்ட பலர் கெஸ்ட் ரோல்ல நடிப்பதாக முன்பே தகவல் வெளிவந்தது. இது மட்டும் இல்லாம இந்தி நடிகர் ஷாருக் கான் ஒரு முக்கிய ரோல்ல இந்த படத்தில் நடிக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஷாருக் கான் நடிக்கும் ரோல் பற்றி இப்போது தகவல் வெளிவந்திருக்கு. ரஜினியுடைய நெருக்கமான நண்பராக தான் ஷாருக் கான் நடிக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. படத்தில் அவருடைய கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. ஜெயிலர் 2 படத்தை ஒரு ஃபேன் இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வழி தான் இது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே கைஸ், பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படம் வந்ததுக்கப்புறம் அது என்னென்ன மாதிரியான சாதனைகளை பண்ணுது அப்படின்னு. கருப்பு படம், அதாவது சூர்யாவினுடைய கருப்பு படத்தை பற்றி முதல் விமர்சனம் வெளிவந்திருக்கு. ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நடிகர் சூர்யா அடுத்து நடித்து வரும் படம் தான் கருப்பு. ஏற்கனவே இதனுடைய ஷூட்டிங் முடிந்துவிட்ட நிலையில போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடைபெற்று வருகிறது. படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. இந்த நிலையில முதல் விமர்சனம் வெளிவந்திருக்கு. அதாவது சாய் அபயங்கர் பதிவு போட்டிருக்காரு. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் முழு படத்தையும் பார்த்துட்டு முதல் விமர்சனத்தை எக்ஸலத்தில் பதிவிட்டிருக்காரு. அதாவது என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, ஜஸ்ட் saw the final out of கருப்பு will be worth the wait அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. மாசா இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துரந்தர் படம் மொத்தமாக 250 கோடி பட்ஜெட்டில் எடுத்த இந்த படம் மொத்தமாக இது வரைக்கும் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கடந்த ஆண்டு வெளிவந்த அனைத்து திரைப்படங்களின் வசூலையும் அடித்து நொறுக்கி 2025 நம்பர் 1 வசூல் செய்த படம் அப்படிங்கிற சாதனையை இந்த படம் படைச்சிருக்கு. இயக்குனர் ஆதித்யா தார் இயக்கத்தில் ரன்வீர் சிங் ஹீரோவா நடித்த இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றது. துரந்தர் பார்ட் 1 படம் மாபெரும் வெற்றி பெற்ற நிலையில் அடுத்த மார்ச் மாதம் வெளிவர இருக்கும் துரந்தர் பார்ட் 2 படத்திற்கு ரசிகர்கள் அவ்வளோ காத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில துரந்தர் பார்ட் 1 படத்தினுடைய பட்ஜெட், அந்த படத்தினுடைய மொத்த வசூல் குறித்த தகவல் வெளிவந்திருக்கு. 250 கோடி பட்ஜெட்ல பிரம்மாண்டமான முறையில் எடுக்கப்பட்ட துரந்தர் படம் உலக அளவில் 1350 கோடி வசூல் பண்ணி மிகப்பெரிய வசூல் சாதனையை படைச்சிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. ஓகே கைஸ், துரந்தர் பார்ட் 2 படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் இதை விட மிகப்பெரிய வசூல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், அடுத்த மாசத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.